இவர்கள் பட்டியலிடுகிறார்கள் 22 கட்சி கூட்டணி, 23 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி அந்த காங்கிரஸ் வேற கட்சி எங்களோட இருந்து அவங்கள்ட்ட வந்துச்சு, ஏற்கனவே உங்களோட தான் இருந்துச்சு. சாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாலே குடும்பத்தை சண்டை நடக்கும், குழப்பம் நடக்கும். இன்னைக்கு காங்கிரசுக்கு திமுகவுக்கும் ஜாதக பொறுத்தவே இல்லை. ஜாதகத்துல 2 பேருக்குமே 7 ஓடிட்டு இருக்கு. இவங்களை திரும்ப சேர்த்து வச்சா இது திருமணமான ஜோடி நிக்குமா நினைக்குமா? 2 நாளோ 3 நாளோ உள்ளுக்குள்ள கருத்து முதலா ஆயிப்போச்சு. இந்த கருத்து முதல் என்ன செய்வாங்க? திமுக நிக்கிற இடத்துல காங்கிரஸ் காலவாரம், காங்கிரஸ் நிக்கிற இடத்துல திமுக காலவாரம். இது நடக்கத்தான் போகுது. இது சரி பண்ண முடியாது. இதை சரி பண்ணணும்னா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். காங்கிரஸ் திமுக பிரச்சனை தீர்க்க. ஏன்னா நம்ம கூட திமுக அவ்வளவு திட்டல. நம்ம அண்ணன் நம்ம மாநில எம்பி அப்படி பேசிக்கிட்டார். என்னை தொட்டாலும் உடனே விடவே மாட்டேன். கடைசியா என்னை தொட்டேன்னா நான் சீரி பாய்வேன். எனக்கு எம்பி எல்லாம் ஒரு பயம் மாதிரி தேவையில்லை. கடைசியில் இனிமே நான் நிச்சய மாட்டேன். உன்ன ஆதரவோட நான் எம்பிக்கு போட்டுட மாட்டேன். நான் சொல்றேங்க மாநில சொல்லிட்டாருங்க. எங்க அண்ணன் தெளிவா இப்பதான் பேசியிருக்காரு, நிதானமா பேசியிருக்காரு, சிறப்பா பேசியிருக்காரு. அப்ப என்ன நடக்குதுங்க? காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. அங்க இணக்கமான ஒரு குடும்ப சூழ்நிலை இல்லை. எப்படி குடும்பம் நடத்துவாங்க? 2 பேரும் கணவன் உறவுக்கம் மனைவி உறவுக்கத்தில் இருந்தால் எப்படி குழந்தை பெறும்? எப்படி ஒன்றாக இருப்பார்கள், ஒன்றாக வாழ்வார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். சந்தோஷமாக இருப்பதை போல் வெளியே காட்டிக் கொள்வார்கள், நடிப்பார்கள். அதுபோல்தான் காங்கிரஸ் இன்றைக்கு அறிவாலயத்திலே ஒரு நாடகத்தை திமுகவும் காங்கிரசும் நடத்தியிருக்கிறது. அங்கே ஒரு இணக்கமான உறவு கிடையாது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும். அண்ணா திமுக விட திமுக கட்சியில பல பேர் இருக்கிறார்கள். எங்களின் பொதுச் செயலர் எடப்பாடியார் தெளிவாக பல மீட்டிங்களை சொல்லியிருக்காரு, பல அறிக்கைகள் கொடுத்திருக்காரு, பல நேர்காணலையும் சொல்லியிருக்காரு, நிருபர் மத்தியிலும் பேசியிருக்காரு. நாங்கள் மக்களோடு கூட்டு வைத்திருக்கின்றோம், மக்கள் எங்களோடு கூட்டியிருக்கிறார்கள். திமுக செய்த சதி, திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள், பாட்டாளி, உழைப்பாளி, தொழிலாளி அத்தனை பேரும் திமுக ஆட்சியால் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்திருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறேன் சொல்லி கேவலப்படுத்துகிற நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தி தாய்மார்களை அசிங்கப்படுத்துகின்ற இந்த முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு தாய்மார்கள் தோல்வி என்ற பரிசை தர ரெடியா இருக்காங்க. 1000 ரூபாய் விட்டே சொல்றாரு. வெக்கம் இல்லாம ஒரு குடும்பத்துக்கு 30,000 ரூபாய் செலவு இருந்துச்சுன்னா அதிமுக ஆட்சியில் இன்னைக்கு 80,000 செலவு, 50,000 குடிச்சு. அரிசி விலை கூடிச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை, எள்ளு விலை, உப்பு விலை, எல்லா விலையும் கூடி போச்சு. கேஸ் சிலிண்டர் விலை எல்லா விலையும் கூடி 50,000 ரூபாய் கூட வருது. 30,000 ரூபாய் செலவான வீடு இன்னைக்கு 80,000 ரூபாய் செலவழிக்குது வீட்டு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு. அதற்கு 50,000 லாஸ் ஆச்சு குடும்பத்துக்கு. 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 1000 ரூபாய் கொடுக்கிறேன். 1000 ரூபாய் இன்னைக்கு எந்த குடும்பத்துக்கும் பெரிய சொத்தாக தெரியவில்லை. கரண்ட் புள்ளி 1000 ரூபாய் கட்டினவன் இன்னைக்கு 4,000 ரூபாய் கட்டான். இன்னைக்கு கூட கரண்ட் புள்ளி எதுக்கு ஒரு செய்தி வருது, ஏற்றி ஆட்சி என்னன்னு தெரியல. அண்ணா திமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில பல குடும்பங்கள்ல 2.5 கோடி பேர்ல 2,35,00,000 பேர்ல பல குடும்ப வீடுகள்ல கரண்ட் பிள்ளை கட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அம்மா 100 யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்குள்ளேயே 2 விளக்கு வச்சிருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் 2 விளக்கு, 2 லைட், 2 ஒரு டியூப் லைட், ஒரு குண்டு பல்பு வச்சிருந்தா போதும், தேவையில்லை. கரண்ட் பிள்ளை வராது, 100 யூனிட் தான் வரும். அப்படித்தானே தம்பி? அதுதான் சொன்னீங்க, 100 யூனிட் வரும், செலவே கிடையாது. இன்னைக்கு என்ன தெரியுமா? அந்த குடும்பம் 1000 ரூபாய் கட்டுது. எல்லா பக்கத்திலும் எப்படி எல்லாம் வரியை விதிக்க வேண்டும், மக்களை துவைக்க வேண்டுமோ துஷ்பிரயோகம் பண்ணி வரியை விதித்து இன்னைக்கு ஏழை மக்களை மீண்டும் ஏழையாக்கிய வரலாறு தான் திமுக வரலாறு.